சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் இந்திய வருகை உறுதி செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 4, 5 ஆகிய 2 நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியுடன் புட்டின் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அதிபர் புட்டினுடன் இருநாட்டு அமைச்சர்கள், அதிகாரிகள், தொழில்துறையினர் பங்கேற்கின்றனர். அதிபர் புட்டினுக்கு ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து விருந்து தரவிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யாவில் பயணம் மேற்கொண்டார். அப்போது ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்தியாவுக்கு வர வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் அழைப்பை புட்டினிடம் தெரிவித்தார் தோவல். அதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் புட்டினும் சந்தித்தனர். புட்டினுடன் காரில் மோடி பயணித்தபோது இருவரும் 1 மணி நேரம் முக்கிய ஆலோசனை நடத்தினர். அப்போது அமெரிக்க ரஷ்ய உறவு, ரஷ்ய உக்ரைன் போர் குறித்து இருவரும் பேசினர். இந்தியாவுக்கு வருகை தர வேண்டுமென மோடியே நேரில் அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பின் பேரில்தான் இப்போது புட்டின் இந்தியா வருகிறார். புட்டினுடன் மோடி என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளவில் எழுந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறார். ஆனாலும் போரை முடிவுக்கு கொண்டுவர அவரால் முடியவில்லை. இதற்கு காரணம் ரஷ்யாவிடம் சீனா, இந்தியா போன்ற நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குவதுதான் என ட்ரம்ப் உறுதியாக நம்புகிறார். ரஷ்யா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வர்த்தகம் மூலம் பெருமளவு லாபம் சம்பாதிப்பதால் போருக்கு தேவையான நிதி கிடைத்து விடுகிறது என நினைத்த ட்ரம்ப் இந்தியா மீது 25% அபராத வரி விதித்தார். ஏற்கனவே அமெரிக்கா இந்தியா மீது 25% பரஸ்பர வரி விதித்திருந்த நிலையில் இந்த 25%மும் சேர்ந்தால் அமெரிக்க வரி 50%ஆக உயரும். அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்கள் மீது 50% வரியை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த போதும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை, குறைக்கவும் இல்லை. இதனால் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களான ராஸ்நெஃப்ட், லுக்கோயில் ஆகியவை மீது பொருளாதார தடையை விதித்தார் அதிபர் ட்ரம்ப். ரஷ்யாவின் இருபெரும் எண்ணெய் நிறுவனங்கள் மீதான பொருளாதார தடை கடந்த 21ஆம் தேதி அமலுக்கு வந்த நிலையில் அந்த நிறுவனங்களிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்து கொண்டது. அமெரிக்க தடைக்கு முன் இந்தியா ஒரு நாளுக்கு 19 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது. பொருளாதார தடையை ட்ரம்ப் அறிவித்த பிறகு இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் அளவு ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேரலாக சரிந்தது. இது டிசம்பர், ஜனவரி மாதங்களில் இன்னும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்திய வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியாவுக்கு 25% அபராத வரி விதித்தபோதே அதிபர் ட்ரம்புக்கு புட்டின் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதனால் கடந்த சில மாதங்களாகவே இந்தியா ரஷ்யா உறவில் நெருக்கம் அதிகரித்தது. புட்டின் மோடி சந்திப்பின் போது அமெரிக்க வரி விதிப்பு, எண்ணெய் இறக்குமதி விவகாரம் உள்ளிட்ட எல்லா விஷயங்கள் பற்றியும் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பிரதமர் மோடி வலியுறுத்துவார். அது மட்டுமின்றி இருநாட்டு உறவை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் இருவரும் பேசுவார்கள் எனவும் டெல்லி வட்டாரங்கள் கூறின.